ஹலோ மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷாஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேற என்ன, சீரியல் குடும்பங்கள். கிழவனுக்கு வயசானாலும் ஐடியா பூரா ஆங்கில படத்துக்கு இணையாவே இருக்கப்பா. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். ஒரு மாதிரி நினைச்சு விஷத்தை குடிச்சிட்டா. 1 week later. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? சிக்கன் பீட்டா, சிக்கன் பீட்டா. எனக்கு நல்லி பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? வழக்கம் போலதான் பல சுவாரஸ்யமான சில அமானுஷ்யமான கண்டென்ட் எல்லாம் மாட்டிருக்கு. பிரிச்சு மேஞ்சிருமா? ஃபர்ஸ்டா லாவண்யா அப்படிங்கிறவங்க ப்ரோ சின்ன மருமகள் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, வேற ஒரு சீரியல்ல இருந்து ஒரு சீரை காப்பி அடிச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் அமைச்சிருந்தாங்க. அது என்ன சீரியல் என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் வாங்க சொல்றேன். நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க? சென்னை போலான்னு வந்தோம்டா, வண்டி என்ஜின் சீஸ் ஆகி அப்படி நின்னு போச்சு. நீங்க தப்பா நினைக்கலன்னா நம்ம வீட்லயே வந்துருங்களேன், சென்னைக்கு தான் போகுது. என்ன மாவு பேசுற? சீன் நல்லா இல்லையா? நீங்க பின்னாடி உட்காருங்க, நான் முன்னாடி போறேன். என்னடா இது நவீன வசதி கொண்ட லாரியால இருக்கு. ஏன்னா பாக்குறதுக்கு மினி லார்ஜ் மாதிரியே இருக்கேடா. இதுல இந்த பொருட்கள்லாம் ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்காமா, அதனால ரெஸ்டாரண்ட் இங்கேயே செட்டப் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஏண்டா கட்டிலெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி தான்டா கொண்டு போவாங்க, படுக்கிறதுக்காக வசதியா விரிச்சே வச்சிட்டீங்களா தம்பி? நீ எதை சொல்லுப்பா. சரி ஓகே, இந்த வசதிகளை கூட நம்ம ஓரளவுக்கு மன்னிச்சு ஏத்துக்கலாம்னே வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னும் பல வசதிகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சில வசதிகளை லிஸ்ட் போடுவாங்க பாருங்க. லிஸ்ட் ரெடி. தமிழ் பாத்தியா? சோபா இருக்கு, பெட் இருக்கு, பிரிட்ஜ் இருக்கு, டிவி இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஆமா, இந்த டிவி ஓடுமாடா? பேட்டரி கனெக்ஷன் இருக்கு, டிவி ஓடுனே. சரி சரி, போட்டுடு. லைட்டு டிவி மட்டும் கிடையாது, ஃப்ரிட்ஜுக்கும் சேர்த்து லாரியில இருக்கக்கூடிய பேட்டரியில கனெக்ஷன் கொடுத்து அதை ஒர்க்கிங் கண்டிஷன்ல வச்சிருக்காங்களாமா. என்ன கன்றாவிடா இது? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? இப்படி ரெண்டு பேர் ஏறுவாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு இந்த செட்டப்பை ரெடி பண்ணி வச்சிருக்கானா, இல்ல லாரியில இப்படி ஒரு செட்டப்பை வச்சு கொண்டு போறானா, இவன் வேற எதுவும் வேலை பாக்குறானா அப்படிங்கிற டவுட் எனக்கு ஹெவியா வருது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார், ஜுரம் வர்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம மழை எல்லாம் பெஞ்சா என்னடா ஆகுறது? சரி ஓகே, இப்போ நமக்கு அது தேவையில்லாத வேலை. ஏன்னா மிஸ்டேக் அது கிடையாது. இப்போ நீங்க இந்த சீரியல்ல பார்த்த இதே மாதிரியான ஒரு காட்சி ஆல்ரெடி இதே சேனல்ல ஓடக்கூடிய இன்னொரு சீரியல்ல வந்திருக்கு. இந்த நாடகத்தையும் பாத்துருங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஸ்டார்ட் வேற ஆக மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2-3 நாள் ஆகும் சார். வண்டி ஒரு இன்ச்சு கூட நகராது. கதிர் தம்பி, என்ன இங்க? நாங்க சென்னை போயிட்டு இருந்தோம், வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா எங்க கூட வாங்க. நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க? சென்னை போலான்னு வந்தோம்டா, வண்டி என்ஜின் சீஸ் ஆகி அப்படி நின்னு போச்சு. நீங்க தப்பா நினைக்கலன்னா நம்ம வீட்லயே வந்துருங்களேன். எப்படி ரெண்டு சீனும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கா? இத்தனைக்கும் இது இப்ப ஓடிட்டு இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் 2 கூட கிடையாதுங்க. சீசன் 1ல வந்த சீனை இப்ப ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. சங்கத்தை உடனே கலைக்க. என்ன அங்க பகல் இங்க இரவு, அங்க நார்மல் செட்டப்ல ஒரு லாரி, இங்க ரூம் செட்டப்ல பக்காவா ஒரு லாரின்னு பல விதமான மாற்றங்களை நம்ம டைரக்டர் சார் காமிச்சிருக்காப்ல. இப்ப மட்டும் இல்ல, காலம்புறம் நீ ஜெயிப்ப. அடுத்ததான் முரளி அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, ப்ரோ வீரா சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன சம்பவம்னு தெரியுமா? செய்க கரமான செய்க. கரண்ட்டும் போச்சா? என்னடா இது, கடைக்குள்ள 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க, அப்ப இது அங்காடி தெருன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் செப்ப மேட்ரு. இப்ப கடைக்குள்ள 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க, கரண்ட் வேற போயிடுச்சு, அப்படிதானே? மழை பேஞ்சாலே கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறானுங்க. இது வேறயா? சரி ஓகே, இப்ப கரண்ட் போனா என்ன, அதான் கடையில ஜெனரேட்டர் இருக்குமே, அதை ஆன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்களே அந்த கேள்வியை கேட்டுருவோம்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வியும் கேட்டு அதுக்கு அவங்க பதிலும் சொல்லிட்டாங்க. ஜெனரேட்டர் போட்டு வா போ. ஜெனரேட்டர் சுவிட்ச் வெளிய இருக்குது, ஷட்டரை திறந்தா தான் போட முடியும். நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. சோ கரண்ட் இல்ல, ஜெனரேட்டர் சுவிட்ச் வெளியே இருக்கு, அதை ஆன் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் கடைக்குள்ள கரண்ட் வருவதற்கான வாய்ப்பு சுத்தமா இல்ல அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டாங்க. கரெக்டா? கரெக்ட். ஓவர் பசிப்பா, நான் பசி மயக்கத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. நீ என்ன திட்டாம இருந்தா நான் ஒரு ஐடியா சொல்லுவேன். என்னன்னு சொல்லுங்க.
ஐயோ சரியான சீனா இருக்கேப்பா. கரண்ட் இல்ல, அந்த நேரத்துல ஹீரோயினுக்கு பசிக்குது. இப்ப ஹீரோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாப்ல. அநேகமா உள்ளேயே ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி அதுல சமைச்சு எதுவும் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண போறாரா, என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வத்தோட பார்த்தேன். அதே ஆர்வத்தோட நீங்களும் அவர் என்ன பண்ண போறான்றத கொஞ்சம் பாருங்க. அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. எப்படி Dress கடைக்குள்ள மேகி எப்படி வந்துச்சுன்றது கூட செகண்டரியா இருக்கட்டும். கரண்ட் இல்லாத கடையில எப்படா திடீர்னு கரண்ட் வந்துச்சு, எங்க இருந்துடா வந்துச்சு? கரண்ட்டும் போச்சா? இல்ல, எனக்கு இருக்கக்கூடிய பேசிக் டவுட் என்ன அப்படின்னா, அந்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட இப்ப கரண்ட் இல்லப்பா, இப்போ நீ வந்து சர்ப்ரைஸ் பண்ண போற ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வச்சு சமைக்க போறப்பா. சார் என்ன சார் நீங்க கரண்ட் இல்லன்றீங்க, அப்புறம் கரண்ட் வச்சு சமைப்பேன்றீங்க, என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, வேற ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கூடவா டைரக்டர் சார் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஐயோ ஐயோ, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. அடுத்தா எஸ்கே அருண் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ப்ரோ கயல் சீரியல்ல கயலுக்கு என்கேஜ்மெண்ட்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதுல பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது என்ன என்டர்டைன்மெண்ட்னு நானே உங்களுக்கு சொல்றேன் வாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? இந்த கயல் சீரியல்ல ஆல்ரெடி ஒரு புள்ளைய பிரெக்னன்ட் ஆக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பிரெக்னன்ட்டா தான் இருக்கு அந்த புள்ளை, இன்னும் டெலிவரி பார்க்கல. அந்த புள்ளைய மறந்து விட்டாப்புல. இதுக்கு காரணமானவன் எவன்? மன்னிச்சிருக்கான். இப்போ என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வாரமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச வழியா இல்ல. சரி, இப்ப நம்ம அந்த என்டர்டைன்மெண்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டுக்கு வந்துருவோம். அதாவது நம்ம கயலுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க விஷத்தை தான் குடிக்கிறன்றது தெரியாம விஷத்தை மொட்டக்குன்னு குடிச்சிட்டாங்க. இதை எப்போ குடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 14th ஜூன், அதாவது 827வது எபிசோட்ல. ஐயோ இது அப்படியே இருக்கு. குடிமா குடி. ஆனா அந்த அமானுஷ்யமான விஷத்தை பாருங்க, அந்த அம்மா உடம்புக்குள்ள போய் அது வேலை பார்த்து அந்த அம்மாவை மயக்கம் போட வச்சது 833வது எபிசோட்ல. கிட்டத்தட்ட 6 எபிசோட் டைம் எடுத்துக்கிச்சு அந்த விஷம். என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? அநேகமா இந்த கயல் சீரியலுடைய டைரக்டர் இந்த சீரியல் டைரக்ட் பண்றதுக்கு முன்னாடி ரீல்ஸ்ல ஸ்லோ மோஷன் வீடியோ பண்ணிட்டு இருந்திருப்பாரோ அப்படிங்கிற டவுட் ஹெவியா வருது. ஏன்னா எல்லாமே ஸ்லோ மோஷன்ல தான் போகுது. அதாவது பிரெக்னன்ட்டா 2 வருஷம், என்கேஜ்மெண்டா 2 வாரம், பாய்சனா 1 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போதுமான டைம் கொடுத்து எல்லாமே ஸ்லோ மோஷன்லயே தான் செயல்பட்டு இருக்கு. அடுத்த நசீர் ஃபரீத் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ஷபி ஜி தமிழ்ல வரக்கூடிய சண்டைகோழி சீரியல்ல போய் பாருங்க, ஹீரோயின் ஒரு வேஷம் ஒன்று போட்டிருக்காங்க, இந்த வேஷத்தை மட்டும் பாத்தீங்கன்னா நீங்களே விஷத்தை குடிச்சு செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. என்ன சொல்றாப்புல, அவ்வளவு கேவலமா இருந்துச்சு. அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. மேடம் வந்துட்டாங்க மேடம், நெஜ போலீஸ் வந்துட்டாங்க மேடம். இந்த போலீஸ் இல்ல, டெல்லியில இருந்து சிபிஐயே வந்தாலும் நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. டேய் என்னடா சொல்றீங்க, உண்மையிலே இதுக்கு பேரு மாறு வேஷம்னு நீங்க இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? இவ்வளவு காலமா ஈரமான ரோஜா தாண்டா மாறு வேஷத்துல கொடி கட்டி பறந்த ஒரு சீரியலா இருந்துச்சு, நீங்க அவங்களுக்கே டப் கொடுக்குறீங்களா? எப்ப பாரு நம்மளே ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது டாட். நேத்து நாம, இன்னைக்கு இவன், நாளைக்கு வேற யாரோ. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ, யார் நீங்க? ஐ அம் சஞ்சய் ராமசாமி, சார் அர்ஜுன் சிங். ஐயோ, போலீஸ் வில்லன்னு யாராலையுமே இந்த மாறு வேஷத்தை கண்டே பிடிக்க முடியலையாவே. சரி ஓகேடா, அந்த தாடியும் மீசையும் கூட விட்டு தொலைக்கடா. ஆனா உடம்ப பார்த்தா கூடவாடா அது ஆம்பளை உடம்பா இல்ல பொம்பளை உடம்பான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுலடா நீங்க இருக்கீங்க. என்னடா அட்டூழியம் பண்றீங்க? அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். இன்னும் ஒரு மூட்டை இருக்கு சார், சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஓகே. இதுல எல்லாத்தையும் விட கடைசியாடே அந்த மார்வேஷம் போட்டதே நான் தான்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இன்னும் ஒரு ஷாக்கு கொடுத்தா பாருங்க, நான் குபீர்னு சிரிச்சிட்டேன். பண்ணதே நான் தான் இருக்கேன். அடுத்ததான் முனிரா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ இந்த வீரா சீரியல் இருக்கு இல்லையா, வீரா சீரியல் அதுல சாப்பிட்ற சீன் ஒன்று வருது, அந்த சீனை மட்டும் போய் பாருங்க பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க.
அப்படி என்ன பயங்கரமா சாப்பாடு சீன்ல பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. ரொம்ப டென்ஷன் ஆகாத. என்ன நாங்க பிரச்சனையே சாப்பாட்டு இருந்தாலும் ஆரம்பிக்க போறோம். ஆமா எனக்கு நல்லி பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? நல்லியா? கொஞ்சம் அதை நல்லா உத்து பார்த்து சொல்லியா. நல்லி பீஸ் எங்க இருக்கு? சிக்கன் லெக் பீஸ் தானே இருக்காங்க. சிக்கன் பீட்டா சிக்கன் பீட்டா எனக்கு நல்லி பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? ஓ, இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல நல்லியா? நல்லா இருக்குப்பா. அநேகமா டைரக்டர் சார் மட்டன் பிரியாணி வச்சிரும், அதுல நல்லி எலும்பு வருது, அதை வச்சு ஒரு சீன், ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று பண்றோம், ஓகே அப்படின்னு ஸ்கிரிப்டை எழுதிட்டாரு போல இருக்கு. ப்ரொடக்ஷன்ல சார் மட்டன் பிரியாணி இல்ல சிக்கன் பிரியாணி தான், பட்ஜெட் ப்ராப்ளம்னு. சரி ஓகே, என்ன இருந்தாலும் நான் ஸ்கிரிப்ட் மாறாம எடுக்கக்கூடிய ஒரு ஆள், அதனால நல்லியாவே இருக்கட்டும் இப்படி சொல்லி வச்சு எடுத்திருக்காங்க போல. எனக்கு நல்லி பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? அடுத்த ரிலாக்ஸ் சமையல் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ விஜய் டிவியில் வரக்கூடிய ஒரு சீரியலும் சன் டிவியில் வரக்கூடிய இன்னொரு சீரியலும் கிட்டத்தட்ட ஒரே ட்ரெண்டில் போயிட்டு இருக்காங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஐயோ இனியா சரியில்லையா? அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா டாக்டர். அந்த குழந்தை இப்ப அவங்க வயித்துல தங்கல. எவ்வளோ நாளாச்சு இந்த பிரெக்னெண்டா இருக்கவங்களெல்லாம் கொண்டு போய் ஸ்டெப்ஸ்ல உருட்டி விட்டுருவாங்க, இல்லை கிச்சன்ல வலிக்கு விட வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இப்பவே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே டெலிவரி பண்ணி கையில் ஒரு பெட்டை வச்சுக்கிட்டே ஒரு 3 வருஷத்துக்கு சுத்திட்டு இருப்பாங்க. பட் இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போ எல்லா சீரியல்லையும் குழந்தைன்றாங்களா, அதுல வர எல்லாரும் பெட்டை வச்சுட்டே சுத்திட்டு இருக்காங்களா. நம்ம அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம வலிக்கு விடுற ட்ரெண்ட் ஓகே, பட் டெலிவரி பார்க்க வேணாம், அபார்ஷன் பண்ணி விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. அவங்க கரு கலஞ்சிருச்சு. எப்படி சேம் வலிக்கு சேம் அபார்ஷன்? ஐயோ இனியா அந்த குழந்தை இப்ப அவங்க வயித்துல தங்கல. அவங்க கரு கலஞ்சிருச்சு. இப்பதானே இந்த புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. இனி பாருங்க எல்லா சீரியல்லையும் எல்லாத்தையும் பிரெக்னென்ட் ஆகி விட்டுருவாங்க. எல்லாரையும் வலிக்குள்ள வச்சு டெலிவரிலாம் கிடையாது, வா நேரா அபார்ஷன் பண்ணு போ, நீ வா அபார்ஷன் பண்ணு போ அப்படின்னு இன்னும் எத்தனை கருவை கலைக்க போறாங்கன்னு தெரியல. அடுத்த முஸ்தபா ஃபரீன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, மாரி சீரியல்ல போய் பாருங்க ப்ரோ, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று மாட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் சிசிடிவியா? அதை விடுற மாதிரி ஐடியாலியே இல்லையா? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. வீட்டுக்கு புதுசா வேற யாராவது வந்தாங்களா? ஏசி மெக்கானிக் வந்தாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாமா? கண்டிப்பா வாங்க. சத்தம் போடாதீங்கப்பா. என்னப்பா இப்ப இதுல என்ன நீ தப்ப கண்டுபிடிச்சிட்ட? ஒரே ஆங்கிள் தான், அதுல ஒரு ஜூம் வச்சிருக்காங்க. இப்பதான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஜூம் போவாங்க, ஜூம் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன். அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எந்த மிஸ்டேக்கும் இல்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஆனா என்னுடைய தாழ்மையான கேள்வி என்னன்னா யுவர் ஆனர், அதாவது யாரு வீட்டுல சிசிடிவியை கொண்டு போய் பெட்ரூம்ல வச்சிருப்பாங்க? ஏண்டா ஒரு நியாயம் வேணாமாடா? ஏண்டா நாளை பின்ன யாராச்சும் இந்த ஃபுட்டேஜை எடுத்து செக் பண்ணா என்னடா ஆகுறது? இப்போ என்ன உங்களுக்கு, அதாவது இந்த பெட்ரூம்ல இருந்த ஏசியில அவன் எதையோ ஒன்று கலந்துருக்கான், அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்னு சொல்லிட்டு பெட்ரூம்ல சிசிடிவி வச்சுட்டீங்க. நாளைக்கு ஒருத்தன் ஹீட்டரு பிரச்சனைன்னு சொல்லி பாத்ரூம்ல போய் எதையாச்சும் கலப்பான், அதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமே. பாத்ரூம்ல இருக்க சிசிடிவி போட்டு காட்டுங்க அப்படின்னா பாத்ரூம்ல சிசிடிவி இருக்கு பாருங்க அப்படின்னு அதையும் போட்டு காமிப்பீங்களாடா? நம்ம தோத்துட்டோமாடா. ஃபைனலா கார்த்திகா தேவி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, செல்லம்மா சீரியல்ல வரக்கூடிய இன்னைக்கு எபிசோட்ல போய் பாருங்க, மகேஷ் வந்து அவசரமா கோர்ட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி போறாப்புல, அதுல ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அப்படி என்னடா சம்பவம் பண்ணிருக்க போறாரு? நீ சொல்ற, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப இவரு இவ்வளவு அவசரமா எகிரி குதிச்சு அவசரமா ஆட்டோல ஏறி போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் நேரா கோர்ட்டுக்கு போய் அவர் சொல்லக்கூடிய அந்த சாட்சியில தான் ஹீரோவுடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சீனு. ஆனா இப்போ இந்த மகேஷ்ன்ற பைப்புல அங்க போய் ஆட்டோ விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருக்காரு அப்படின்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க.
எப்படி அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு போறாப்ல கொஞ்சம் மங்களகரமா போனா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால ஆட்டோ டிரைவர் கிட்ட சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் கொஞ்சம் மஞ்சள் கலர் ட்ரெஸ் வாங்கி மாட்டி போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கி போட்டு மங்களகரமா வந்து இறங்கி நிக்கிறாப்ல. மற்றபடி இதுல பெருசா சொல்ற அளவுக்கு மிஸ்டேக்லாம் எதுவும் கிடையாது. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான்னு தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் எல்லாம் டான்னு வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.